ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேமிப்புலகம். என் கணவர் வருமானத்தை மட்டும் சேமிச்சு வச்சிருந்து நான் எப்படி தங்க நாணயம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரியான சேமிப்பு சம்பந்தமான வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். என்னோட எல்லா வீடியோஸையுமே நீங்க பார்க்கலாம். எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்க. ஸோ அந்த வருமானத்துல நான் வந்து எப்படி செலவு போக காசெல்லாம் நான் சேமிச்சு வச்சிருந்து காயின்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் வந்து எல்லா மாசமும் பட்ஜெட் வீடியோவும் கூட அப்லோட் பண்ணிட்டு வரேன். தொடர்ந்து என்னோட வீடியோஸ் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நடுத்தர மக்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கெல்லாம் காயின் வாங்குறது, இந்த மாதிரி நகைகள் வாங்குறது அப்படின்னா ரொம்பவே வந்து விருப்பமான ஒரு விஷயம். ஆனா எல்லாராலையும் அதை பண்ண முடியறது இல்லை. ஏன்னா கோல்டு ரேட் அந்த அளவுக்கு ஏறிட்டு இருக்கு. நான் எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணி காயின்லாம் நான் வாங்கி சேமிச்சேன் அப்படின்றத ஒன்னொன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சில்லறை சேமிப்பு தான் நான் வந்து செய்ய தொடங்கினேன். சில்லறை சேமிப்புல என்னத்தை வாங்கிட முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா வந்து வாங்க முடியும். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நீங்க ஒரு கடைக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காசு எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா செலவு போக உங்களுக்கு மிச்சம் ₹1 ₹2 கிடைச்சாலும் பரவாயில்ல, அதை நீங்க சேமிக்க தொடங்குங்க. நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு டப்பால வந்து போட்டு வச்சிருக்கேன். இதுக்கு நீங்க உண்டியல் வாங்கணும் இல்ல வேற எதுவும் நீங்க காசு கொடுத்து கூட வாங்க வேண்டியதில்லை. வீட்டுல ஏதாச்சும் இருக்கக்கூடிய டப்பாவை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டப்பால வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ₹1 காயின் ₹2 காயின்லாம் சேமிச்சு வச்சிருக்கிறேன். 1 இயரா கிட்டத்தட்ட நான் இது வந்து சேமிச்சு வச்சிருக்கிறேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ₹5 காயின், அப்புறம் புது நோட்டு அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இந்த பாக்ஸ் ஒன்று, இதுவும் பழைய பாக்ஸ் வீட்டில் இருந்தது தான், அதில் வந்து நான் போட்டு வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி புதுசா வந்து இப்ப செலவு நோட்டு அந்த மாதிரிலாம் வருது பாருங்க, அதெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி வச்சிருவேன், செலவு பண்ண மாட்டேன். இதுல ஃபுல்லா பாத்தீங்கன்னா ₹5 ₹10 தான் இருக்கும். இது ஃபுல்லாவே ₹5 ₹10 காசு தான் இருக்கும். இது மாதிரி வந்து நான் சேமிச்சு வச்சிருப்பேன். சேமிச்சு வச்சுட்டு ஒரு வருஷம் முடிவுல இல்ல 6 மாசம் முடிவுல நான் எடுத்து பார்ப்பேன் எவ்வளவு காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு ₹1000 ₹2000 கண்டிப்பா சேர்ந்துரும். அதை எடுத்துட்டு போயிட்டு நான் ஒரு 100 மில்லிகிராம் காயின் வந்து விக்கிது, கடையிலே இருக்கு 100 மில்லிகிராம். அந்த மாதிரி நான் வந்து 100 மில்லிகிராம் காயின் மாதிரி நான் வந்து வாங்கிக்கிறேன். ஆல்ரெடியுமே நான் சொல்லியிருக்கிறேன், நிறைய கடைகள்ல 100 மில்லிகிராம் காயின்லாம் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்ம 100 மில்லிகிராம வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு கிராம் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே சேர்த்துடலாம். அது வந்து நமக்கு கண்டிப்பா வந்து சிறுக சிறுக சேமிக்கும் போது நமக்கு பெருசா தெரியாது. இது வந்து ஒரு விதமான மெத்தட். இந்த மாதிரி நீங்க சேமிக்கலாம். இது வந்து ரொம்ப சேமிக்க முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி சேமிக்கலாம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நான் இன்னொரு மெத்தட் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்ப வந்து ஆஃபர் வந்து போடுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 0% VA ஆஃபர் வந்து சில கடைங்கள்ல அப்பப்ப கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து காயின்ஸுக்குலாம் வந்து வேஸ்டேஜ் இல்லாத ஆஃபர். காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து VA வந்து 2%ல இருந்து 4% வரைக்கும் கூட காயினுக்கு வந்து போடுறாங்க வேஸ்டேஜ். ஸோ அது இல்லாம சம்டைம்ஸ் பெரிய நகை கடைகள் எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி ஆஃபர்ஸ் போட்டாங்க அப்படின்னா உடனே போய் நான் வந்து வாங்கிடுவேன். அந்த மாதிரி வாங்கி சேமிப்பேன். 1/2 கிராம் வாங்க முடிஞ்சாலும் வாங்கிடுவேன், 1 கிராம் வாங்க முடிஞ்சாலும் வாங்கிடுவேன். அந்த மாதிரி வாங்கி சேமிச்சிருவேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டார்கெட் கண்டிப்பா நமக்கு இருக்கணும். என்னன்னா இப்போ ஒரு கோல் இல்லாம எதையுமே நம்மளால சாதிக்க முடியாது. 1 மந்த்ல இத்தனை கிராம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டார்கெட் வச்சுப்பேன். மாதம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு காயினாவது வாங்கணும், ஒரு காயின் வந்து கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டார்கெட் வச்சுக்குவேன். இந்த மாசத்துக்கு வந்து 1/2 கிராம் வாங்கணும், 1 கிராம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காசை வந்து அதுக்கேற்ற மாதிரி சேமிச்சு வச்சு வாங்குவேன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா முன்ன மாதிரிலாம் இல்லை, இப்ப ஈஸியாவே வந்து தங்கத்தை சேமிக்கிறதுக்காகவே வந்திருக்கிறது தான் டிஜிகோல்டு. டிஜிகோல்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான நகைக்கடைகள்ல டிஜிகோல்டு வந்து கொண்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு எந்த கடை பெஸ்ட்னு தோணுதோ அங்க வந்து நீங்க டிஜிகோல்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டிஜிகோல்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ₹100 இருந்தே தங்கத்தை வந்து சேமிக்கலாம். எவ்வளவு வேணாலும், எப்ப வேணாலும், எத்தனை தடவை வேணாலும் நீங்க கட்டலாம். இதுல வந்து நகையும் எடுத்துக்கலாம், காயினும் எடுத்துக்கலாம். நகை எடுத்தீங்கன்னா செய்குலி சேதாரம், GST எல்லாமே கொடுக்கணும். காயின் எடுத்தீங்க அப்படின்னா 2%, அதிகபட்சம் 3% தான் வந்து காயினுக்கு வேஸ்டேஜ் போடுறாங்க பெரும்பாலான கடைகள்ல. அப்புறம் 3% வந்து GST கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ காயின் வாங்கும்போது இதுல பெனிஃபிட் இருக்கும். ஸோ இந்த டிஜிகோல்டு மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வச்சிருந்து காயின் வந்து வாங்கலாம். நான் டிஜிகோல்டு பத்தின வீடியோவும் நம்ம சேனல்ல நிறைய போட்டிருக்கிறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த டிஜிகோல்டு உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு தோணுதோ அதுல நீங்க வந்து சேமிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா 5வது நான் ஃபாலோ பண்றது என்ன
என்ன அப்படின்னா தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு இல்லையா, அதுல வந்து காயின் வாங்குறது. நான் எப்படி தங்க நகை சேமிப்பு திட்டத்துல தங்கம் வாங்குறதான பெஸ்ட், காயின் வாங்குறதுல என்ன லாபம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா தங்க நகை சேமிப்பு திட்டத்துல நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு மாசம் ஒரு 2000 3000 அப்படி கட்டுறேன் அப்படின்னா ஒரு 3 கிராம் எனக்கு சேர்ந்துருக்கு, 3.5 கிராம் சேர்ந்துருக்குன்னா 3 கிராமுக்கு வந்து நான் நகையா எடுத்துக்குவேன். மீதி இருக்கிற அந்த 1/2 கிராமுக்கு காயின் வாங்கிக்குவேன். இப்போ வந்து அதுல வந்து நமக்கு வேஸ்டேஜ்ல நிறைய ஆஃபர் கிடைக்கும். காயின் எடுத்தீங்கன்னா அதுல பெனிஃபிட் இல்லை அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இப்போ வந்து எனக்கு ஒரு 100 மில்லி வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா அந்த 100 மில்லிக்கு நான் போய் நகை எடுக்க முடியாது. ஸோ காயின் எடுத்துக்கலாம். ஒரு 200 மில்லி 300 மில்லினா கூட நான் நகை எக்ஸ்ட்ரா நான் போட்டு நகை எடுக்கும் போது எக்ஸ்ட்ரா கிராம் நான் எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடிய அந்த கிராமுக்கு அன்னைக்கான ரேட்டு கொடுக்கணும், செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் கொடுக்கணும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா நமக்கு கரெக்டான அந்த வெயிட்லயும் தங்கம் நமக்கு கிடைக்காது. நம்ம இப்போ 3 கிராம் சேர்த்துருக்கிறோம் அப்படின்னா 3 கிராமுக்கு நமக்கு கரெக்டா கிடைக்காது, வெயிட் கொஞ்சம் கூட குறைச்சலா தான் கிடைக்கும். ஸோ அந்த கூட குறைச்சலுக்கு காயினை வாங்கிப்பேன். அந்த மாதிரி தான் நான் இந்த காயின் எல்லாமே சேமிச்சேன். இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சம்பாதிக்கல, நான் வந்து வேற எதுவும் எந்த பிசினஸும் பண்ணல. இது எல்லாமே ஹஸ்பண்ட் வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய காசை மிச்சப்படுத்தி வச்சிருந்துதான் நான் இந்த மாதிரி பிளான் பண்ணி சேமிக்க ஆரம்பிச்சேன். நீங்களும் வந்து கண்டிப்பா சேமிங்க, பட்ஜெட் போடுங்க. பட்ஜெட் போட்டாதான் கண்டிப்பா சேமிக்க முடியும். நீங்க பட்ஜெட் போடலன்னா சேமிக்கவே முடியாது. எல்லா மாசமுமே பட்ஜெட் வந்து போட்டு இந்த மாதிரி சேமிங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட் வந்து எப்படி போறது என்னன்னு தெரியலன்னா நான் நம்மளோட வீடியோஸ் கூட நீங்க பார்த்து சேமிங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் 1 கிராம் காயின், அது 1 கிராம். அப்புறம் பாத்தீங்கன்னா டிஜிகோல்ட்ல வாங்கின காயின் கூட இருக்கும். இது வந்து போத்தீஸ் டிஜிகோல்டு, நான் இதை பத்தின வீடியோவும் போட்டிருக்கேன். இது வந்து 2 கிராம் காயின். அப்புறம் இது 1 கிராம் காயின். 3 கிராம் வந்து டிஜிகோல்டு மூலியமா நான் சேமிச்சு வச்சிருந்தேன். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த எல்லா காயினுமே வந்து அப்பப்ப ஆஃபர் கொடுக்கும்போது மேக்கிங் சார்ஜ் ஆஃபர் வந்து போடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஜிஆர்டில வந்து 0% வி ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதுல தான் இந்த காயின் வாங்கியிருந்தேன், ஜிஆர்டில வாங்கினது. அப்பப்ப காசு கிடைக்கும் போது இந்த சில்லறை காசெல்லாம் சேமிச்சு வைக்கிறது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செலவெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு சேமிச்சு இந்த மாதிரி காயின் வாங்கும்போது தான் நமக்கு ஈஸியா வாங்கிட முடியும். ஏன்னா வேஸ்டேஜ் நமக்கு கம்மி அப்படின்றதுனால. நகை எடுத்தோம் அப்படின்னா வேஸ்டேஜ் ரொம்ப அதிகம், கண்டிப்பா நம்மளால நகை எடுக்க முடியாது. காயின் அப்படின்னா நம்ம டக்குன்னு நம்ம கிட்ட காசு இருக்கிறத பொறுத்து வாங்கிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஜிஆர்டில தான் வாங்கினேன். இது வந்து ஒரு 1/2 கிராம். 1/2 கிராம்ல இந்த மாதிரி காது வச்ச காயினுக்குலாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ணும்போது 500 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி இந்த காயின் வந்து வாங்கியிருந்தேன். இதை பத்தின வீடியோவும் சேனல்ல இருக்குது, செக் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி சேமிச்சு வச்சிருக்கிறேன். மொத்தமா பாத்தீங்கன்னா 15.5 கிராம் வந்து நான் இது வரைக்கும் சேமிச்சிருக்கிறேன். இப்படிதான் நான் தங்கத்தை வந்து சேமிக்கிறேன் காயினா வாங்கி. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல வந்து பாக்குறேன். Thank you.